நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அந்த ஒரு வார்த்தையிலே மாற்றம் உண்டு. அந்த ஒரு வார்த்தையிலே வல்லமை வெளிப்படும். அந்த ஒரு வார்த்தையிலே சுகம் உண்டாகும். அந்த ஒரு வார்த்தையிலே இருள் விலகி போகும். அந்த ஒரு வார்த்தையிலே பிசாசின் கண்ணிகள் தெறிப்புண்டு போகும். அந்த ஒரு வார்த்தையிலே முடமாக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் செயல்பட ஆரம்பிக்கும். அந்த ஒரு வார்த்தையிலே எல்லாம் என் குடும்பத்துக்கு எதிராக விரோதமாக இருக்கிற அத்தனை தீ ஆவியின் சக்திகளும் முறிந்து போகும். அந்த ஒரு வார்த்தை அற்புதத்தை செய்யும். அந்த ஒரு வார்த்தை செத்து போனவர்களை உயிர்ப்பிக்கும். அந்த ஒரு வார்த்தையை நீர் சொல்லும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமைகளை, அந்த வார்த்தை மூலமாய் வருகிற விடுதலையை, அந்த வார்த்தை மூலமாய் வருகிற செயல்பாடுகளை அவன் நன்றாய் அறிந்து வைத்திருந்தான். 100க்கு அதிபதி ஆனபடியால் தான் ஒரு வார்த்தை சொல்லும் என்று சொல்லுகிறான். ஒரு வார்த்தை வரும்பொழுது பல நூற்றாண்டுகளாய் கட்டப்பட்டிருந்த சாபத்தோடு முடங்கி கிடக்கிற அத்தனை சாபங்களும் அழிந்து போகும். ஒரு வார்த்தை போதும். எத்தனை வருஷங்கள் குடும்பத்திலே வருத்தம்தான் வாழ்க்கைன்னு சொல்லி, போராட்டம்தான் வாழ்க்கைன்னு சொல்லி, கடன் கண்ணீர் தான் வாழ்க்கைன்னு சொல்லி, வியாதியோடு போராடி போராடி படுத்து எழும்போது தான் வாழ்க்கைன்னு சொல்லி கசப்போடு வருஷங்களை கழிக்கிறீர்கள் அல்லவா? உங்களுக்கு நேர அந்த ஒரு வார்த்தை வரும் பொழுது சுகமாவாயாக, பலனை பெற்றுக்கொள்வாயாக, விடுதலை பெற்றுக்கொள்வாயாக, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக, பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கப்படுவதாக, பூட்டப்பட்ட பூட்டுகள் தெறிப்புண்டு போவதாக, வெண்கல கதவுகளை உடைக்கிற வல்லமை அந்த ஒரு வார்த்தை மூலமாய் புறப்பட்டு வரும் பொழுது எல்லாம் மாறாதவர்கள் மாறும்.